என்ன பண்ணுற சரண்யா? ஐயோ பயமாக இருக்குது. என்ன மூஞ்சி அப்படி போகுது? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்ன பண்ணுறீங்க? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. என்ன சொல்கிறேன்? 2 சோடு சொல்லு. சரி சரி, ஒன்றே சொல்லு. ஆ அழகாத்தான் இருக்கிற. டேங்க அப்பா, இங்கே நான் குரங்கு மலைக்குரங்கு உக்காந்துட்டு இருக்குது. காலையில் தண்ணி வந்தால் தண்ணி எடு. தண்ணி எடுக்கட்டுமா தண்ணி அடிக்கட்டுமா? தண்ணி எடுத்து வச்சு நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், ஒன்றும் தட்டியும் செய்ய மாட்டேன். உங்க அம்மா பேர் என்ன தண்ணி அடிக்க சொல்லுது? நீயே பயிர் வச்சா? உங்க அம்மா என்ன தண்ணி அடிக்க சொல்லுது? சொல்றது கேளு. இருமா, தண்ணி வந்தா தண்ணி அடி. தண்ணி தண்ணி அடிக்கட்டுமா? தண்ணி அடிக்கிறது தாராளமாக டெய்லி 200 ரூபா கொடுத்துருவோம். தண்ணி சரி, தண்ணி வந்துச்சுன்னா நல்ல தண்ணி. தண்ணி எடு. தட்டு தின்னு வச்சுன்னா அதான் அப்படியே வைப்பாங்க. திஸ் இஸ் சாப்பிட்டு இங்கே தம்ப தின்னுபடி நெளியிறான். யார் தின்னது? அது உனத்தியா? இதா, இது புஜ்ஜிமா தின்னுச்சு. அதை சொல்ல, அது யார் தின்னது? இதா, இது பெரிய பெரிய கழுதை. இப்படி லொல்லு பேசிட்டு தெரியாதுன்னா எங்க அம்மாவுக்கு இப்போ முழங்கால் வலிக்குதான், புரியுதா? அது இதுன்னு வேலை செய்யி. தின்னுபிடி தட்டு அந்த மாதிரி வைக்கிறது பனியன் கல்வி. அம்மாவுக்கு முழங்கால் வலிச்சா நீ காலை அமுத்தி விடு, மசாஜ் பண்ணி விடு. அதை விட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. பேசிட்டு இருந்தா சரி என்ன? நான் தான் காலையில் எழுந்திரிச்சது டீ வச்சு மூடிட்டு தேவலாம் பண்ணிட்டு. என்ன இப்படி பேசுற? சரி, இப்போ என்ன பழமா திங்கிறேன்? வேணுமா? எனக்குதான் வேணும். பழம் சாப்பிட்டா அழகா இருக்கிற சரண்யா. ஒரே பழத்தை அப்படியே முழுசா தின்னு. இங்கே பார்த்தியா மலை குரங்கு, பார்த்தியா பழம் எப்படி சாப்பிடுதுன்னு? ஆப்பிரிக்கா குரங்கு. நன்றி, வணக்கம். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க டெய்லியும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம் வரிசைன்னு. சரி பார்க்கலாம். சொசைட்டியில் பால் வாங்கிட்டு வந்து டீ வச்சுட்டு நீ எடுக்கணும். சரிங்க, பெட் காப்பி கொடுத்து எழுப்பிட்டேன். தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி எடுத்து ஊற்று. சரிங்க மேடம். எனக்கு தண்ணி காய வச்சேன்னா தண்ணி எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல ஊற்றணும். சரிங்க மேடம். புரியுதா? சரிங்க மேடம். சத்தியமா இதெல்லாம் நாளையிலேருந்து எங்கிட்ட சத்தியமா வீட்டு வேலை செய்யணும் சத்தியம் பண்ண. சத்தியமா அடிச்சு சொன்னாலும் சத்தியம் அர்த்தமே கிடையாது. சரிதா? எதுலயும் விளையாட்டு. சத்தியமா இப்படியே அடிக்கிற. இப்படி வெயி, மெதுவா வெயி. சத்தியமா சரி சரி டா வே. சத்தியமா நான் சத்தியமா. சரி 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 சத்தியம் சொல்கிறேன். வை. சத்தியமா நான் நாளைக்கு தண்ணி அடிக்கிறேன். தண்ணி பிடிக்கிறேன். சரி தண்ணி பிடிக்கிறேன். சரி ஒன்று சொல்றது கேளு. சரி கேட்டேன். எதுக்கு சொல்றாங்க பிடிக்கிறாங்க? 2 நாள்லயே இப்படி வேலை வாங்கிட்டு தெரியாது. சரி சரி, நீ பேசும்போது அழகா இருக்கிற. வச்சிடுறேன். இரு 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 என்னத்த வச்சிடுறேன்? வா, எடுத்து போய் எங்கள் கழுத்து நீ போடு. புடைய இப்போ போடு. அதுக்குள்ள ஜூஸ் போடுறதுக்கு நீங்கள் அடிப்பி. கத்திங்க, கத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும். நான் கத்தி பாரு அங்க இருக்குது. ஒரு இடத்துல வச்சு பழகு. என்ன அதே இடத்துல வச்சு கூடையிலேயே வச்சா இருக்கும். தேடுற மாதிரி வச்சுருக்காரு. சரியா? எண்ணெய் போட்டு உருட்டிட்டு இருக்கிற. என்ன இது எலி குட்டியாட்டு உருட்டிட்டு இருக்குது? சரி, டம்ளர் எதுக்கு? டம்ளர்
4 பேத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு எனக்கு உனக்கு. இந்த ஒரு காய் வச்சு உங்க அப்பாவுக்கு போட்டு கொடுக்கலாம் என்ன? ஏ ஒரு கையில தான் ஜூஸ் போடணும், உங்க அப்பாவே குடிக்கணும். சரி என்ன சரி சரிண்ணா. அந்த சின்ன சொம்பேங்காய் ம் இன்னொரு காய் எடுத்துட்டு வரட்டுமா? இன்னொரு காய் வேணா எடுத்துட்டு வா. ம் ஒரு காய் ஜூஸ் போட்டுனா ஒருத்தர் மட்டும் தான் குடிக்கணும் சரியா? ம். தன் பேத்துக்கு ஒரு காய் வச்சுட்டு இருந்தா இது ஜூஸே கிடையாது, வெறும் தண்ணியில சக்கரை போட்டு கலக்கி குடிக்கிற மாதிரி. சரி இப்போ என்ன பண்ணுறியா பண்ணு. 2 காய் எடுத்துட்டு ம் இப்படி வச்சு ம் உருட்டு. இப்படி உருட்டணும். உருட்டுறதுல பயங்கரமான அலட்டு இருக்கு நீ. ஆமா தெரியாதா? எப்போ வாங்கிட்டு வந்தது? ம் இப்படி இருக்குது நம்ம வைத்தியக்காரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து இன்னும் ஜூஸ் போடாமல் சாப்பாடு செய்யாமல் அப்படி வச்சுட்டு இருந்துருக்குற வளையா மாதிரி. சின்ன சொம்பைங்க ஆ வெளியே இருக்கா? ஆமாம் என்ன கிடக்குது? மொதல் அது உருட்டவே இல்லை. உருட்டுற மாதிரியாவது இருக்குது. ம் எப்படி இருக்கு தெரியுமா? அது உருட்டணும். இப்படி இல்லைன்னா கூட நகை இறங்க மாட்டேங்குது. ம் என்னதான் எலுமிச்சப்பழம் நீ வாங்கிட்டு வந்துருக்குற பைத்தியக்காரனாட்டம். ஒன்றால் பண்ணா உருப்படியா பண்ணு என்ன? ஆமாம் நல்ல காயை பச்சை காயை பார்த்து வாங்கிட்டு வர தெரியாது, இப்படி பழுத்து காயாவை வாங்கிட்டு வருவாங்க. ம் திட்டுற மாதிரியே தான் நீ நடந்துக்கிற. டெக்னாலஜி அப்படி. யார் டெக்னாலஜி? புளிஞ்சு எடுக்கணும் நீரா. நான் பிடிச்சி புளிஞ்சுட்ருவேன். ஜூஸ் குடிக்கிறதுக்கு கம்முன்னு வேலைப்பார். இந்தா இந்தாவா வேலைப்பார். இந்தா இது புளிஞ்சு. அதை தான் புளிஞ்சிட்டியா? என்ன பார்க்குறேன்? பைத்தியமாடு பேசிட்டு இருக்கேன். ம் சக்கரை கம்மியாக போடு. 4 பேர் பைத்தியமானிய பண்ணியாட்ட கத்துற அப்படியே. இந்த சர்க்கரையை போட்டா வாய் மூடி ஃபர்ஸ்ட். சரி அடிக்கலாம் இருக்குது நீ. உன் மூஞ்சி முகரையும் என்ன சொல்கிற? ஒரு வேலையும் பிரோஜனமே இல்லை. யாரு வாய் மயிர் மட்டும் பேசுறேன். கம்முனதுக்கு அப்புறம் வாயில் நிறையா வருது. அப்படியே வாயில் ஊற்றி பாரு. உன் வாயில் லைட்டா. சர்க்கரையே வேணாம், கொண்டு போய் கொடு. இந்த ஒரு டம்ளர் போதுமா? ம் அங்க என்ன சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த குசுமுத்தனை மாட்டி இருக்கக்கூடாது. சரி 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 போயிட்டு வா. போட்டேன், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் போட்டேன். பிடிச்சிரு. ஆ இல்லை இன்னொரு காய் இருக்குது நான் போடுறப்ப. ஒரு காயும் 3 டம்ளர் பண்ணி சாப்பிடலாம். அது எதுவுமே இல்லை, ஒரு காய்னா கூட பரவாயில்ல. எல்லாம் இழுத்துட்டு போகுது. யாரு? இந்த நூலை அந்த எறும்பு எப்படி இழுத்துட்டு போகுன்னு நினைச்சு வேணுமா? ம் எங்களுக்கு
நக்கிக்காம இருக்க மாட்டேங்க. மாட்டு சாணி கூட யாராவது நக்கி பார்த்தாங்கன்னா எனக்கு கொடுங்க. உனக்கு நம்ம மூத்திரமா பிடிச்சி தரேன் அவளு. யாருக்கு? உனக்கு கோமியம். நான் கேட்கலையே. என்ன கோமியம் ஐயா கற்றுக்கிட்டியா? சந்தோஷம் சந்தோஷம். என்னை பேசினா அப்படி தான். யாரு? என்ன எதுக்கு பேசுகிற? நீ நீ பேசுறதா எடுத்து கத்தி எடுத்து ஒரே சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். ஜூஸ் புளியிறியா? புளிஞ்சு விட்டுருவோம். தேவைதான் பேசாது தெரிஞ்சுக்கோ. ஜூஸ் தான் புளிஞ்சு கொடு, நான் அது புளிஞ்சு விட்றேன் பாரு. டீசென்ட் இல்லாமல் ஜூஸ் போட்டு கொடுத்து நான் தூங்கிடுவேன். தூங்கிடுவியா? எனக்கு தெரியாது. என்ன சொல்கிற? ஆமாம் சரி தூங்கலாம். விடிய விடிய முடிச்சுட்டு இருந்து ஃபோன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோனுக்கு உடச்சி போட்டுருவேன். சரி உன் அழகாத்தான் நான் ரசிச்சிட்டு இருப்பேன். நீ மாதிரி தூங்காமல் எவ்வளோ அழகாக இருக்கிற. தாயி சூப்பர் சரண்யா சூப்பர். கம்மியாக போடு சரண்யா. போதும் போதும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இல்லை இரு போதும். சக்கரமெல்லாம் அதிகமாக போட்டால் சுகரை வந்துடும். இப்போல்லாம் என்ன சாப்பிட்டோன்னு நோய் வருது தெரியலையா? அப்போ ஜிஹெச்சில் போய் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் ஐயோ அம்மா இடுப்பு வலிக்குது ஆயா வலிக்குது அப்படின்ட்டு. நல்லா ஆத்துற. சனியா கம்முனு லெமன் ஜூஸ் கடை வைக்கலாமா? கடையில் நிற்க வச்சா நல்லா வியாபாரமாயிரும் ஜூஸ் போடுறதுக்கு. அங்கே பாருதா எப்படி ஜூஸ் போடுறதுன்னு. நான் புளிஞ்சு தரேன், நீ ஜூஸ் போட்டுரு. ஐஸ் கட்டி தான் இல்லை, ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. என்னது புளி சாப்பாடு கூட போடலாம் சரண்யா. கடை வைக்கிறதா இருந்தா. நீயே குடிக்கிறேன் எனக்கு. போ எனக்கு வேணும் கொண்டா. எல்லாத்தையும் குடிச்சிடாது. எங்க அம்மா கொஞ்சம் ஊத்து. அம்மா பாரு சொம்புல இருக்கிறத தூக்கிச்சு. குடிச்சிருக்கு எல்லாத்தையும். உன்னையே குடி, நீயே கொஞ்சம் எடுத்துக்கணும். கல் குடிக்கிற மாதிரியே குடிக்கிறா. கல் குடிக்கிற மாதிரியா குடிக்கிறா. சரி இங்கே வாங்க ஒரு கிஸ் கொடுத்தா சரியா போயிடும். ஆயா ஆயா கீரை எடு எடுத்து கொடு. எங்க அம்மா இன்னும் நீ நாளை நீ செஞ்சு ஆயா ஆயான்னா சொல்லு, தாத்தான் தான் சொல்ல முடியும். எங்க அம்மா எதுக்கு நீ ஆயாங்கிற? எங்க அம்மாவுக்கு 10 வயசு 18 வயசு தான் ஆகுது. என்ன நினைச்சு நீ ஆயா? தம்பியா? நான் இந்த லெமன் புளிஞ்சு விட்டல கைதான் இந்த இடத்துல என்னன்னே தெரியல. பிரிஞ்சு